ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இது சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ கத்தரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம வீட்டில் காய்ச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். நம்ம வீட்டு சைடில் தான் நான் அந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ அதில் காய்ச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு பல்லை இந்த மாதிரி நீள நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ தண்ணீர் இல்லாமல் கத்திரிக்காயை அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்க வேணாம். தண்ணீர் சேர்க்காம இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 பழுத்த தக்காளியை இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தான் முன்னாடி சேர்த்தோம், அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் மறுபடியும் நல்லா வெந்து இந்த தண்ணீர் எல்லாம் சுண்டி இப்போ கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதையும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.